அதனாலதான் தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 50 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம லைஃப் திரும்பி பார்ப்போம். எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிற நிலைமை வரும்போது நான் தேவனை நினைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனா இருக்கிறேனா? நல்ல கவனமா கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது நமக்கு ஆகாரம் இல்லைன்னா ஆகாரத்துக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஆகாரம் இருக்கும்போது ஆகாரத்துக்காக என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம ஜெபிக்கிற நிறைய காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். ஆனா நிறைய காரியத்துக்கு என்ன செய்ய மறக்கிறோம்? நீங்க விண்ணப்பிக்கும் போதும் ஸ்தோத்திரம் செலுத்தும் போதும் நம்ம யாரை நினைக்கிறோம் தெரியுமா? கர்த்தரை நினைக்கிறோம். ஆமென். என் தகப்பனார் விண்ணப்பம் பண்ணினா எத்தனையோ காரியத்துக்கு இன்னைக்கு பிள்ளைகளை எங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்ண வச்சிருக்கிறார். அதே போல நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிற எத்தனையோ காரியங்களுக்கு நாளைக்கு உங்க தலைமுறை ஸ்தோத்திரம் சொல்லும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இது சும்மா வரலப்பா, இது சும்மா வரலப்பா. யாக்கோபு ஜெபிக்கிறான், ஆண்டவரே போற வழியிலெல்லாம் என் கூட இருந்து என்னை காப்பாற்றி எனக்கு சாப்பாடு தாங்கப்பான்னு கேட்டான். தலைமுறை யோசேப்பு ஊருக்கே சாப்பாடு போடுறான். அப்பொழுது யாக்கோபு 12 பிள்ளைகளை தன் பக்கத்திலே வரவழைத்து யோசேப்பிட்ட என்ன சொன்னா தெரியுமா? உங்க அப்பாவால இது ஆகலப்பா, உன் தகப்பனுடைய தேவனாலே இது ஆயிற்று. மறந்துடவே கூடாது. ஒரு காலத்துல உங்க அப்பா சாப்பாடுக்காக இப்படி பார்த்தேன், இன்னைக்கு ஊரே சாப்பாடுக்காக ஒன்ன பாக்குற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கும் போது, ஆமே, ஒன்று கிடைக்கலையா விண்ணப்பம் பண்ணுங்க, கிடைச்சுதா? ஆமே. உன்னுடைய உத்தரவாதம் என்ன தெரியுமா? நீ இருக்கும்போது பேர பிள்ளையும் உன் கையில கர்த்தர் கொடுத்து பார்க்க வச்சுட்டாருனா இந்த வாழ்க்கை எப்படி வந்ததுன்னு பேர பிள்ளை காதுல சொல்லிட்டு தான் கண்ண முடணும். நான் எப்படி இருந்தேன்ப்பா, என் பெற்றோர் எப்படி கஷ்டப்பட்டாங்கப்பா, ஒவ்வொரு அடுத்த வேலைக்கு அவங்க கதறினாங்க. இன்னைக்கு என்ன இப்படி கொண்டு வந்து நல்ல திருப்தியா சாப்பிட வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு காலத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்ப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே.